பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி ஒட்டஞ்சத்திரம் நகரமே குலுங்கிட்ட அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. தம்பி சத்தம் வருது பார். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எழுச்சி தலைமுறையாற்றிய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் மாவட்ட அண்ணன் அத்தமார் விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, டாக்டர் பரமசிவம் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே மற்றும் மண்டல தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு ஏஎஸ்கே சரவணகுமார் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் திரு எஸ்.ஏ. பழனிவேல் அவர்களே, ஒட்டஞ்சத்திரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு என்பி நடராஜ் அவர்களே, தொப்பமட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு அப்படி கே கருப்புசாமி அவர்களே, தொப்பமட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு கே.சி. முருகேசன் அவர்களே, ஒட்டஞ்சத்திரம் நகர கழக செயலாளர் திரு எஸ். நடராஜன் அவர்களே மற்றும் பேருக்கழக செயலாளர் திரு குப்புசாமி அவர்களே, சார்மணி பொறுப்பாளர் திரு கே.ஆர்.பி. மனோகரன் அவர்களே, திரு உதயம் ஏ. ராமசாமி அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு ஜெயராமன் அவர்களே, தமாக மாவட்ட திரு ராசியப்பன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட திரு முத்திரத்தினவேல் அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் திரு அருணாச்சலம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் திரு உமர் அலி அவர்களே, பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளே மற்றும் தமிழர் தேசிய கட்சி தலைவர் திரு செல்வகுமார் அவர்களே, தமிழ்நாடு தேவர்புரை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, ஐஜேக்கு கட்சி நிர்வாகிகளே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒட்டஞ்சத்திர பகுதியில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, வியாபாரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு இதுவரை ஒட்டஞ்சத்திரத்தில் எவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் பார்த்ததில்லை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆகக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 12 மாத காலம் ஆகிறது. இந்த 12 மாசத்துல இந்த ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு ஏதாவது நன்மை கிடைச்சதா? இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம், விவசாயிகள் விரோத அரசாங்கம். விவசாயிகளை இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு பார்க்கவில்லை. இன்றைக்கு விவசாயி, விவசாயி தொழிலாளி இவர்கள் இன்றைக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, வெயிலும் கிடையாது, மழையும் கிடையாது. இப்படி ரத்தத்தை வீரவியாக சிந்தி உழைத்து உழைப்பாளி விவசாயி, விவசாயி தொழிலாளி. நானும் ஒரு விவசாயி. உங்களை எல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நான் எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா விவசாயிகள், விவசாயி தொழிலாளி நிறைந்த காட்சியை இங்க பார்க்கின்ற பொழுது எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. விவசாயி, விவசாயி தொழிலாளி தான் இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் வாழலாம்.
உணவு இல்லாத வாழ முடியாது. வாழ முடியுமா? அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இங்கே என் முன் நிற்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளி. ஆக இந்த விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்னைக்கு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை களைந்தோம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அந்த கஷ்டத்தை போக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் அம்மா இருக்கின்ற பொழுது 2016 தள்ளுபடி செய்தார். கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாய சங்க பிரதிநிதிகள் என்னை சந்தித்து விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி பயிர் கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, விவசாயிகள் எப்பொழுது அவருடைய மின் மோட்டார் இயக்க வேண்டும் நினைத்தாலும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு தண்ணீர் முக்கியம், அந்த தண்ணீரை கொடுக்க வேணும். அதற்காக குடி மராமத்து திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு ஏரி குளம் கண்மாய் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இதனால ஏரி ஆழமாக்கப்பட்டது. கோடை காலத்திலே அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தில் நீர் உயர்த்தி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தம்பி, அந்த கொடி கொஞ்சம் தள்ளி பிடிங்க, இந்த பக்கம் வாங்க, கடைசியில் வாங்க. அங்க டிவி எடுத்துட்டு இருக்கிறாங்க, தொலைக்காட்சி நேரலையில் எடுத்துட்டு இருக்காங்க. தம்பி கொஞ்சம் தள்ளி பிடிங்கப்பா, தம்பி கொஞ்சம் தள்ளி பிடிங்க, தயவு செய்து தள்ளி பிடிங்கப்பா. அருமை நண்பர்கள் கொஞ்சம் தள்ளி பிடிங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. அங்க பாரு டிவி எடுத்துட்டு இருக்காங்களா, மறைக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வாங்க, இல்ல ஓரமா வந்துருங்க. கொடி பிடிக்கிறீங்க, ஓரமா வாங்கப்பா. சொன்ன கேளு தம்பி, ஓரமா வாங்க. ஏன்னா இந்த கூட்டமெல்லாம் தொலைக்காட்சி மூலமாகத்தான் காட்ட முடியும். அதனால தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. சொல்லிட்டே இருக்கிறல்ல தம்பி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கப்பா. ராஜா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து விவசாயிகளை விடுவிக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு விவசாயிகள் வறட்சி வந்தது, வறட்சி நிவாரணம் கொடுத்ததோ அதிமுக அரசாங்கம் தான். புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் அப்ப வருகின்ற பொழுது விவசாயி பாதிக்கப்பட்டா அவருக்கு நிவாரணம் கொடுத்தோம். இங்க கூட விவசாயிகள் வருகின்ற பொழுது என்னுடைய வாகனத்தை மறிச்சு முருங்கை சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் முருங்கைக்காய் காட்டினாங்க. நாங்கெல்லாம் மேட்டு பகுதி, இதை நம்பித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் 5000 ஏக்கர் முருங்கை சாகுபடி. இந்த முருங்கை சாகுபடி செய்த விவசாயிகள் விலை வீழ்ச்சியில நாங்க பாதிக்கப்பட்டுக்கிறோம். இது மதிப்பு கூட்டப்படும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதோட கண்வழி விதை, அந்த விதை கடந்த அதிமுக ஆட்சியில் நல்ல விலை கிடைச்சது விவசாயிகளுக்கு. இப்ப சிண்டிகேட் போட்டு அந்த கண்வழி விதை இன்றைக்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா விவசாயி சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில் இந்த கண்வழி விதை நல்ல விலைக்கு போயிடுச்சு. இப்போ திமுக கட்சி சேர்ந்த ஒரு சிலர் வெளியில் இருந்து இங்க வந்து இந்த கண்வழி விதையை வாங்குவதற்கு தடை செய்வதா சொன்னாங்க. அதிமுக ஆட்சி உடனே இந்த தடையெல்லாம் நீக்கப்பட்டு தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட கண்வழி விதையை வியாபாரிக்கு தாராளமா விற்க, நல்ல விலை கிடைக்க உங்களுக்கு உதவி செய்வோம். இதை ஏன்னா நானும் ஒரு விவசாயி, கஷ்டப்படுறது தெரியும். ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்படுறாங்க, விவசாயி தொழிலாளி எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இப்படி விவசாயிக்கு நன்மை செஞ்சோம், விவசாயி தொழிலாளி அவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சியில் இன்றைக்கு கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் ஆடு கொடுத்தோம், விலையெல்லாம் கோழி கொடுத்தோம், பசுமை வீடுகள் கொடுத்தோம், முதியோர் உதவித்தொகை தாராளமாக அள்ளி கொடுத்தோம்.
உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டத்தை கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயி ஏழை தொழிலாளிக்கு, கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு, அனைத்து தொழிலாளிக்கும் கான்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த பகுதியில் அருந்ததியர் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதின்னு சொன்னாங்க. அவர்களெல்லாம் 2 பேர் 3 பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஆக ஒருவருக்கு தான் வீடு இருக்குது, மற்றவர்களுக்கு வீடு இல்லை. அவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த அருந்ததியர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த வீடு மனை இல்லாதவங்க, கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட நம்முடைய தமிழகத்தில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. உங்களுக்கு நன்றா தெரியும். ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் அந்த மாநிலம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற முடியும். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா பல ரூபத்தில் வெளியில் வருது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை தமிழகத்தில் நிலவை கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பலமுறை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன். ஆனால் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவாகிவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடை செய்யப்படும். ஒரு டிஜிபி இருந்தார். அப்ப கஞ்சா விற்பனை தடை செய்ய 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆகி ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் இதை தடுக்கவே இல்லை. அதோட இன்றைய முதலமைச்சர் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் அவர் இதை எடுத்துக்கொள்ளவில்லை பெரிதாக. இப்பொழுது இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். நாங்க கோரிக்கை வைக்கும் போது தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்குது, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தவுடன் இதை நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு முதலமைச்சர் இந்த செய்தி சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய குழந்தை செல்வங்கள், நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட குழந்தை கண்ணெதிரே போதைக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். முதல் நம்முடைய அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைக்கும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். எல்லாம் முறையா போய் சேர்ந்தது. அம்மா இருக்கும் போதே துவக்கி வச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய கோரிக்கை ஏற்று பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு பிறகு பொங்கல் தொகுப்பு கொடுப்பதா அறிவிச்சு அதுல கிட்டத்தட்ட 21 பொருள் கொடுத்தாங்க. அதுல பெரும்பாலான பொருட்கள் பயன்படுத்த முடியல. புளியில பள்ளி, இன்னும் அந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலை. வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லைங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்க 2 டன் வெள்ளம் உண்ணுவதற்கு உகந்ததா இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை ஆய்வு செஞ்சு தடை பண்ணார். 2 டன் வெள்ளத்தை. பொங்கல் பரிசு மக்களுக்கு உண்மையான வெள்ளம் கொடுக்கல, வெள்ளம் கொடுத்துட்டார். யாரு? இங்க இருக்கிற அமைச்சர். இங்க இருக்கிற அமைச்சர் தானே. ஏழைகளுக்கு கொடுப்பதிலே கூட ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதெல்லாம் யாருக்கு போகுது? ஏழைகள் தான். தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை திமுக கொண்டாந்து என்று நான் கூட மகிழ்ச்சியா இருந்தேன். பரவாயில்ல, அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக தொடர்ந்து
ஆனா மக்களுக்காக இந்த திட்டத்தை தொடரல, அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்காக இந்த பொங்கல் தொகுப்பை தொடர்ந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டுமா? இந்த ஊழல்வாதிகள் மீண்டு வர வேண்டுமா? இந்த ஊழல் அரசாங்கம் வேண்டுமா? அதுக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல். 10 ரூபாய் யாருன்னு தெரியுமா? செந்தில் பாலாஜி. 10 ரூபாய்க்கு அவர்னால தான் மதிப்பே வந்தது. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா கொடுத்து வாங்குறாங்க. அப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு தமிழகத்தில் 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. இந்த 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய்னா 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போவதாக தகவல். மாதத்துக்கு 450 கோடி, 4 வருடத்திற்கு 5400, அப்படின்னா 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. நீங்க எல்லா ஆட்சியிலையும் திறமையா செயல்படுகிற துறை நல்ல அமைச்சர் சொல்லுவாங்க. என்ன எல்லா துறையிலுமே திறமையா மக்களுக்கு சேவை செஞ்சு அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது பாராட்டி திறமையான அமைச்சர் சொல்லுவாங்க. ஆனா திமுகவில் யார் அதிகமா வசூல் செஞ்சு தராங்களோ அவர்தான் திறமையான அமைச்சர். இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இருக்குதா? இதுக்காக ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விடியா திமுக அரசு ஆக ஏழை மக்களை வாட்டி வைத்து அதன் மூலமாக சம்பாதிக்கின்ற பணம் நிலைக்காது. ஏழையை வஞ்சித்தவர்கள் எவரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக நன்மை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அதை மறந்து கொள்ளையடிப்பதிலே இன்றைக்கு முதன்மையாக விளங்குகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஊழலின் ஊற்றுக்கண். திமுக அந்த காலத்திலேயே அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், அதே வீரான ஊழல், இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலில் திளைத்த கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த கொடி பறக்குது இல்லைங்க, பறக்குதா? கொடி பறக்குதா? அது எதனால பறக்குது? காத்துனால பறக்குது. காத்து அடிக்கும் போது கொடி பறக்குது. பாருங்க, அண்ணா திமுக கொடி, பிஜேபி கொடி, இந்த புலி கொடி எல்லாம் பறக்குது. பறக்குதுல, காத்துனால பறக்குது. இந்த காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணுல பார்க்காத திட்டத்தில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்கின்ற கட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம். இன்றைக்கு போராட்டம் என்று தமிழகம் போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் அந்த சக அமைச்சர்கள் 98% திமுக கொடுக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. நிறைவேற்றிருக்காங்களா? இந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? இல்ல. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களா? ஏற்கனவே பணிபுரிந்து அந்த சம்பளத்தை கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு திமுக அரசாங்கம்.
அண்ணா திமுக கட்சி மத்தியில் அழுத்தம் கொடுத்து முதற்கட்டமாக அந்த ஏழை தொழிலாளிக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஏழை தொழிலாளிக்கு சுமார் 2999 கோடி வாங்கி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து அவர்களுக்கு விடுவிக்க அண்ணா திமுக கட்சி முன்னிருந்து செயல்படும். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. ஆகவேதான் இந்த கட்சியை எவ்வளவோ பேர் உடைக்க பார்க்கிறாங்க, முடக்க பார்க்கிறாங்க. அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் நிறைந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. அண்ணா திமுக தான் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சரே ஆகலாம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் தொண்டன் இன்றைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும். நான் உங்களை போல் கடந்த காலத்தில் இங்கே இருந்து நம்முடைய அண்ணா திமுகவுடைய முன்னணி பேச்சாளர்கள் பேசியதை கேட்டு படிப்படியா கட்சிக்கு விசுவாசமா உழைத்து உங்களுடைய நன்மதிப்பை பெற்று, கட்சியுடைய நன்மதிப்பை பெற்று, தலைமையுடைய நன்மதிப்பை பெற்று உயர்ந்திருக்கிறேன். நான் கிளைக்கழக செயலாளராக 1974 நான் கட்சி பணி துவங்கினேன். பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு. உங்களால் இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். கீழே டிவி எடுக்கிறேன், கொஞ்சம் கீழே இறங்கி போடு. சிந்திச்சு பாருங்க, திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி வேற எவரும் உயர்ந்த பதத்துக்கு வர முடியுமா? திமுக குடும்ப கட்சி, திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி, அது கட்சி இல்ல, கம்பெனி ஆகி போச்சு. அந்த கம்பெனி இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. இப்போ உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை முத இளநிலை திமுக இளநிலை செயலர் ஆக்கினாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆக்கினாங்க, அப்புறம் அமைச்சர் ஆக்கினாங்க, இப்போ துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க இந்த பகுதியில் எவ்வளவு மூத்த தலைவர் இருக்கிறாங்க, திமுக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி இந்த திமுக கட்சியில் சிந்திச்சாங்களா? வர முடியாது. திமுக குடும்பத்தில் பிறந்தா தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இப்படி ஒரு வார்த்தையாவது திரு ஸ்டாலின் அவர்கள், எனக்கு பின்னால் திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள் இந்த அதிகார உயர்ந்த அதிகார பதவிக்கு வர முடியும் என்று பேச முடியுமா? இது மட்டுமல்ல, கட்சியில பாருங்க, திரு கருணாநிதி இருந்தார், அவர் மறைஞ்சுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சி தலைவர் ஆயிட்டாரு, திமுக ஆட்சியில் முதலமைச்சர். இன்னைக்கு திமுக மாநில இளநிலை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மகளிர் செயலாளர் கனிமொழி, அப்புறம் 3 பேருக்கு பதவி கொடுத்தாச்சு. வேற எங்க பதவி இருக்குது? இருக்குதா பதவி? மீதில துக்குடா பதவி. ஆக திரு கருணாநிதி குடும்பமே எல்லா பதவியும் வாங்கிக்குது, வேற எவருக்கும் அந்த பதவி கிடைக்காது. உழைக்கிறது தான் மிச்சம். ஆனா அந்த கட்சியில மரியாதை கிடையாது, உழைப்பவர்களுக்கு பலனும் கிடையாது. இங்கதான் இப்படின்னா டெல்லிக்கு போனாலும் அங்கேயும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு மக்களவை குழு உறுப்பினர் யாருன்னா திருமதி கனிமொழி, வேற யாரும் இல்லையா? அங்க எம்பியில குழு தலைவரும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கருணாநிதி மகள் திரு கனிமொழி தான் இருக்கிறாங்க. ஆக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல்.
செய்வீங்களா? இங்க இருக்கிற அமைச்சர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், தெரியும். தயவு செய்து அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்க உங்க ஒட்டச்சத்திற்கு தொகுதி எல்லாம் பட்டா போட்டுருவார், எல்லாம் வாங்கிடுவார். அப்புறம் நீங்களா அன்னக்காவடி ஆயிருவீங்க, வேற வழியே இல்லை. நல்லதுக்கு சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க. எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. அண்ணா திமுக வேட்பாளருக்கு இந்த முறை ஆதரவு கொடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. நிறைய திட்டத்தை கொடுங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைய மின் கட்டணம் 67% வீட்டுக்கு உயர்ந்து போச்சு. 67% வீட்டுக்கு உயர்வு. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ். இந்த நகராட்சி பேரூராட்சியில் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் இருந்தா, திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்தி 2000 ரூபாய் கட்ட வேணும். அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் கடவரி உயர்த்தல, திமுக ஆட்சியில் 150% கடவரி உயர்த்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடவரினா இப்ப திமுக ஆட்சியில் 2500. குடிநீர் வரி உயர்வு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. வரி போடாததே கிடையாது, அத்தனை வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த நகராட்சி மாநகராட்சியில் அதிக ஊழல் செய்கின்ற அரசா கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு மதுரையில் 200 கோடி ஊழல். நம்முடைய மக்கள் வீட்டு வரி கட்டுறாங்க, கடை வரி கட்டுறாங்க, குடிநீருக்கு அங்க வரி கட்டுறாங்க, குப்பைக்கு வரி கட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மதுரையில் ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, போல பன்னிக்கு வரி, இத்தனை வரி போட்டு இவர் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரி எதுக்கு போடுறாங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு தங்குதடையால குடிநீர் கொடுக்கணும், அங்க இருக்கிற குப்பை முழுசா அகற்றணும், அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் வீதி விளக்கு முழுமையா எரிய வேணும், அங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும். இப்படி நிறைய திட்டங்களை கொடுக்க வேணும். இதுக்காகத்தான் வரி போட்டு நம்ம கிட்ட வசூல் பண்றாங்க உள்ளாட்சி அமைப்பு. ஆனா இந்த பன்னிக்கு போட்ட வரி கூட கொள்ளையடிக்கிற கட்சி திமுக கட்சி, திமுக மேயர். நம்முடைய திண்டுக்கல் மாநகராட்சியில் 4,66,00,000 இன்றைக்கு முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதிகாரிகளை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாரு? திமுக ஆட்சி, திமுக மேயர். அதுல முறைகேடு கண்டுபிடிச்சா அதிகாரி தான் கைது பண்ணிருக்காங்க, மேயரை எதுவுமே செய்யல. மதுரையிலே அப்படித்தான், மதுரை மேயருடைய கணவரை கைது பண்றாங்க. அதுக்கு காரணமான மேயரை கைது பண்ற. மேயர் இருந்தா தானே கணவர் ஊழல் செய்ய முடியும். ஆக மேயருடைய தூண்டுதல் இல்லாம, மேயருடைய அதிகாரம் இல்லாத ஊழல் செய்ய முடியுமா? திமுக மண்டல குழு தலைவர் 5 பேர் ராஜினாமா, 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா, பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. ஆக இப்படி ஊழல் மலிந்த அரசாங்கம் தேவையா? அதை விட இது கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. இந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க என்பதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். அம்மா மினிக்கிள்ளைக்கு 2000 அம்மா மினிக்கிள்ளை தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டு அதையெல்லாம் நாங்கள் திறந்து அங்க இருக்கிற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அம்மா மினிக்கிள்ளைகளை நல்ல சிகிச்சை அளித்தோம். அது பொறுக்க முடியல திரு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு. உடனே பார்த்தாங்க, ஆகா இந்த அம்மா மினிக்கிள்ளைகளை மக்களுக்கு அதிகமாக நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்குது, அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வருதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இவரெல்லாம் ஏழைகளை காப்பாற்ற போறாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அது மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சொன்னா அடுத்த அரசாங்கம் வரும்போது அது தொடர்ந்து செயல்படணும். அப்பதான் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல மரியாதை மக்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி அதையெல்லாம் கவலை இல்லை. நாட்டு மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, தன் குடும்பம் நன்றாக வசதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 2000 அம்மா மினிக்கிள்ளைக்கு தான் மூடி இருக்கிறீங்க. இங்க இருக்கிற மக்கள் துணையோடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 4000 அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்படும். 4000 அம்மா
ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தடுப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக ஏழைகள் எப்பொழுதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அப்பொல்லாம் தடுத்து நிறுத்தி உடைத்து அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியாக அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இது கிராமம் சூழ்ந்த பகுதி, இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி, விவசாய தொழிலாளி, இப்படி கைத்தறி தொழிலாளி, இன்றைக்கு பல தொழிலாளிகள் குழந்தை அரசாங்க பள்ளியில் படிக்குது. இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அந்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக அண்ணா திமுக அரசு கிட்ட பொழுது 7.5% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த இடஒதுக்கீட்டில் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள். அவர் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டை இடம் கிடைத்தவர்களுக்கு ₹1 கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, அரசாங்கமே செலுத்தும். அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் இன்றைக்கு டாக்டர் படிப்புக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது ஸ்டாலின் அரசு சொல்ல முடியுமா? எப்பொழுது பார்த்தாலும் சொல்றார், முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார், இங்க இருக்கின்ற அமைச்சர் சொல்றார், தேர்தல் நேரத்தில் திமுக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை கொடுப்பதாக. என்ன வீட்டில இருந்தா கொடுக்கிற, அரசாங்க பணத்தில் கொடுக்கிற, அது எப்ப கொடுக்கிற? 28 மாசம் கழிச்சு தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி கொடுக்கிற. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்திலே நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றேன். தொடர்ந்து சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற அண்ணன் அத்த விஸ்வநாதர்கள், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அத்தனை பேரும் சட்டமன்றத்திலே நீங்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் நேரத்திலே அந்த குடும்ப தலைவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 28 மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை 28 மாசம் கழிச்சு கொடுத்த அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, அண்ணா திமுக கட்சியுடைய அழுத்தத்தை பார்த்து தான் கொடுத்தாங்க. இதுவும் அண்ணா திமுக தான் கொடுத்தது. அது மட்டும் இல்ல, இப்பொழுது 30 லட்சம் பேருக்கு கூடுதலா கொடுப்பட்டு அறிவிச்சிருக்கிறார். போன மாசம் எப்போ? இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 7 மாசம் இருக்குது. இந்த 7 மாசத்துக்கு 53 மாசம் போயிட்டுது. 7 மாசத்துக்கு ₹7000 கொடுத்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த 30 லட்சம் குடும்பத்துடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேற்குது. ஏன் இப்போ 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்துன்னு சொல்றீங்களே, 28 மாசம் கொடுத்தீங்களா? அப்போ 28 மாசம் கழிச்சு அப்பதான் இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிக்கு அவருடைய படுகின்ற கஷ்டத்தை பார்த்து விதிகளை தளர்த்தி அப்பொழுதே கொடுத்திருந்தா 32 மாசத்துக்கு ₹32,000 கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கும்ல? இப்ப எதற்காக கொடுக்கறாங்க? இந்த குடும்பத்திற்கு ஓட்டுகளை வாங்குவதற்காக கொடுக்கறாங்க. அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தேவையா? அதுவும் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். நல்லா பாருங்க, படிச்சு பாருங்க. அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்பத்துக்கு ₹1500 கொடுக்க சொன்னோம். ₹1500 கொடுக்க சொன்னோம். ஆனா திமுக மக்களை பேசி பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அதை 28 மாசம் கழிச்சு அண்ணா திமுக கட்சியுடைய அழுத்தத்தில் தான் இந்த உரிமை தொகையை நம்முடைய குடும்ப தலைவி கொடுத்திருக்காங்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக கட்சி உங்களுடைய கட்சி, ஏழை மக்களுடைய கட்சி, ஏழை மக்களுடைய சொத்து அண்ணா திமுக கட்சி. இந்த அண்ணா திமுகவில் கட்சிக்கு விசுவாசமா
இன்னைக்கு மக்களுக்கு சேவை செஞ்சு தலைமைக்கு விசுவாசமா இருந்தா யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், இன்னும் முதலமைச்சர் கூட ஆக முடியும். அதே இப்படிப்பட்ட அண்ணா திமுக ஆட்சிக்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, ஒரு கடுமையான நோய், அதில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட கொரோனா காலத்தில் ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதோட கல்லூரிகள் மூடப்பட்டது, பள்ளி மூடப்பட்டது, மாணவர்கள் ஓராண்டு மன உளைச்சல் இருந்தாங்க. மன உளைச்சலை போக்கிட்ட விதமாக கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தோம், ஆன்லைனில் தேர்வு எழுதினாங்க. கல்லூரியில் படித்த மாணவர்கள் பட்டம் வாங்கினாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லாத்துக்கும் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும். தீபாவளி சேலை கொடுக்கப்படும். இன்னைக்கு ஒட்டச்சத்திரத்தில் அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். ஒட்டச்சத்திரம் திருப்பூர் 4 வழிச்சாலை 1840 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. பழனி தாராபுரம் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. ஒட்டச்சத்திரம் நகராட்சிக்கு புதிய அளவில் கட்டித்தரப்பட்டது. செக் போஸ்டர் ரயில்வே மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது. தலையத்து அருவிலிருந்து சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் ஒட்டச்சத்திரம் நகராட்சிக்கு வழங்கப்பட்டது. இருமுறை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஏரியெல்லாம் தூர்வாரப்பட்டது. அதோட ஒட்டச்சத்திர நகராட்சி இருக்கிற அம்மா உணவகம் சரியா செயல்படல் கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு தரமான உணவு அம்மா உணவகத்திலிருந்து கொடுக்கப்படும். அதே போல ஒட்டச்சத்திரம் பழனி புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். வடகாடு ஊராட்சி மலைவாழ் மக்கள் வசிக்கும் சிறுவாக்காட்டில் மின்சார வசதியில் டிரான்ஸ்பார் அமைச்சு அங்கே மின்சார வசதி செஞ்சு கொடுத்தோம். இந்த பகுதியில் கண்மணி விதைக்கு அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்க அரசாங்கமே கொள்முதல் செய்யவும் சொல்லியிருக்கிறீங்க. அண்ணா திமுக அரசு வந்த பிறகு பரிசீலித்து அதை நிறைவேற்றுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அதே போல பழனி வர்தமா நதியிலிருந்து கோம்பைப்பட்டி, சந்திரப்பட்டி, தாசிரிப்பட்டி, புதுக்கோட்டை வழியா 60 கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தரப்படும். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியுடைய நம்முடைய அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.